பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். உங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா? பிள்ளைகளை குறித்தான கவலை உங்களுக்குள்ளாடி இருந்து கொண்டிருக்கிறதா? என் பிள்ளை வளரலையே, கீழ்ப்படியலையே, அவன் சொல் பேச்சு கேட்கலையே, அவன் என்ன சொன்னாலும் மறுபேச்சு பேசுகிறானே, அவன் கீழ்ப்படிதல் இல்லாதவனாய் தெரிந்து கொண்டிருக்கிறானே, தேவ பயம் அவனிடத்தில் இல்லையே, நான் என்ன செய்வேன், என் பிள்ளையை குறித்தே நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று துக்கத்தோடு பாரத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய பலன் நிறைவாய் காணப்படும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 115:14 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களையும் நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் மாற்றப்படும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை மாற்றப்படும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சத்துருவின் போராட்டங்கள் மாற்றப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்பீர்களேயானால், என்னை நம்புகிறவர்களாய் இருப்பீர்களேயானால், நான் உங்களுக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறேன். உங்கள் தொழிலுக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உங்களை பலுகி பெருக செய்யக்கூடிய நல்ல தகப்பன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கக்கூடியவர். யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று ஆவியானவர் கட்டளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது பெரியவராய் இருந்தாலும் சரி, சிறியோராய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்கள் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீங்கள் தேவ ஜனம், நீங்கள் தேவனுக்கு உரியவர்கள். நான் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவதற்கு, நான் உங்களை பெருக பண்ணுவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறேன். உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஏழ்மை நிலைகள் மாற்றப்படும், உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் மாற்றப்படும், உங்கள் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய சத்ருவின் போராட்டங்கள் மாற்றப்படும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் மீது கரம் வைத்து ஆசீர்வதிக்கப்படும் போது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மாறும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள், போராட்டங்கள், பிரிவினைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தருவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, நான் உங்களை பலுகி பெருக பண்ணுவதற்கு, நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை ஆசீர்வதிங்க, என் தொழிலை ஆசீர்வதிங்க, என் காரியத்தை ஆசீர்வதிங்க, கையிட்டு செய்யக்கூடிய வேலையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சையோடு விருப்பத்தோடு தேவனை நோக்கி முறையிடுகிறீர்களோ, தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறீர்களோ அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும்
ஆசீர்வதிக்க சித்தமுள்ள தகப்பனாய் நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய காரியத்தில் எப்பொழுது ஜெயம் கிடைக்கும், என்னுடைய காரியத்தில் எப்பொழுது ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், நான் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேனே, ஒரு விடிவு காலம் வராதா, இருளுக்குள்ளாடி இருந்து கொண்டிருக்கிறேனே, இந்த இருளில் இருந்து எப்பொழுது நான் வெளிச்சத்தை காண முடியும், எப்பொழுது பார்த்தாலும் கடன் என்ற பாவத்துக்குள் விழுந்து கிடக்கிறேனே, வியாதி என்ற பாவத்துக்குள் விழுந்து கிடக்கிறேனே, பொல்லாங்கனுடைய பிடிக்குள் அகப்பட்டு கிடக்கிறேனே, இதிலிருந்து எப்பொழுது மீண்டு வருவேன்? என் பிள்ளையை குறித்தான கவலை, என் புருஷனை குறித்தான கவலை, என்னுடைய போராட்டம் அதிகமாய் இருந்து கொண்டிருக்கிறதே. வேதம் வாசிக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, ஆண்டவரோடு உறவாட முடியவில்லை, எத்தனையோ போராட்டங்கள் என்னை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறதே. நான் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவேன், எப்பொழுது என் குடும்பத்தின் மீது தேவக்கரம் வைக்கப்படும் என்று அநேகர் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. எங்கள் பிள்ளைகளை கீழாக்காமல் மேலாக்குங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் வாழ வயதை போல பலவானை போல இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகளை தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை உள்ள கரம் அந்த இடத்துல தங்கி தாவரிக்கட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் தங்கி இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.